ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றின நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது 50th ஜனவரிலேருந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 30th February. ஸோ லாஸ்ட் டேட்டு அதாவது இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 50th February சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு, 50th January வந்துருச்சு. லாஸ்ட் டேட் 30th. இன்னும் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 days தான் இருக்கும். அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ என்னென்ன பொசிஷன் சொல்லிடுறேன். டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 பொசிஷன் இருக்குது. டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு ஒன் நம்பர் ஆஃப் பொசிஷன் இருக்குது. ஸோ கேஷியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 8 வேகன்சிஸ் இருக்குங்க. ஸோ சேலரி டீடைல்ஸ் பற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 19,500 71,900 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து உங்கள் ஸ்பெஷல் பேயும் கொடுக்குறாங்க. அதே டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 19,500 71,900 வரைக்கும் உங்களுக்கு உண்டு. ப்ளஸ் அதுக்கும் ஸ்பெஷல் பே உண்டு. ஸோ கேஷியருக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 19,500 71,900 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷியருக்கும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கும் ஸ்பெஷல் பே கிடையாது. ஸோ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 16,600 60,800 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷனு. ஸோ இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசர்வ் கேட்டகரிஸ், ஸோ எஸ்சி, எஸ்சி, எம்பிசி, ஸோ எல்லா கேட்டகரிஸுமே பார்த்தீங்கன்னா 18 37 இயர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதர் அன்ரிசர்வ் கேட்டகரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 18 32 இயர்ஸ் வரைக்கும் தான். ஸோ ஃபார் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்னால் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க கோர்ட்டில். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 47 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வேறு எப்படிலாம் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 1/7/2006 அதுக்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கான பர்த் டேட்டு எதுக்குள்ளே இருக்கணும்னா 1/7/2006 அதுக்குள்ளே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2/7/1987 இருந்தீங்கன்னா அவங்க வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம், சர்வ் கேட்டகரிஸில் இருக்கலாம். ஸோ எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன டிகிரி வேணால் இருக்கலாம். இன்ஜினியரிங், மெடிசனு, காமர்ஸ், ஆர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். பட் என்னென்னா அவங்க ஏதாச்சும் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் டைப்பிஸ்ட்டில் ஹை கிரேடில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ரெண்டுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுமே டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் அவங்க வந்து டைப்ரைட்டர் கோர்ஸ் அவங்க முடிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இது மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்ன அதே தான், இப்போ எனி டிகிரி வேணால் இருக்கலாம். இன்ஜினியரிங், மெடிசனு இது எல்லாமே ஒன்று தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷியருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5,000 டெபாசிட் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். ஸோ அதாவது நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு ஒரு 5,000 வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எதனால இப்போ இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஹைகோர்ட் ரூல்ஸ் படி 2015 என்ன பண்ணா கேஷியருக்கு மட்டும் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸுக்கு வந்து அன்ரிசர்வ் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 500, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 500 கட்டுறோம் எக்ஸாம் ஃபீஸுக்கு. பட் சிஎஸ்டிக்கு வந்து அவங்க டிஃபெண்டபிள் கம்யூனிட்டிஸு, விடோஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபீ கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமன் ரிட்டன் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஸ்கில் டெஸ்ட் பண்ணுவாங்க, வைவா ஹவர்ஸ் வச்சுப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைவா வைஸாக இருக்கும். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு வைப்பாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ், 50 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக 50 மார்க்ஸ் இருக்கும். ஸோ மினிமம் வந்து 20 மார்க்ஸ் தான் நீங்கள் வந்து பாஸ். டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 150 மினிட்ஸ் தான், 150 நிமிஷம் தான் உங்களுக்கு 15 கொஷின்ஸ். அதுமாதிரி பார்ட் பி பார்த்தீங்கன்னா 75 இருக்கும். 75 கொஷின்ஸு, 75 மார்க்ஸ் உங்களுக்கு. அதில் மினிமம் நீங்கள் 30 இருக்கணும். சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஜென்ரல் தமிழ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் பேசிக்கலி நம்மகிட்ட 10th வரைக்கும் படிச்சிருக்கணும்ல, ஸோ அதுதான் கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டைரக்ட் செலெக்ஷனு. நீங்கள் இதில் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே டேரெக்டாக செலெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்லேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கனாலே டைரக்ட் செலெக்ஷன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கனாலே போதும்.
நீங்கள் டைரெக்டாக செலெக்ஷன் ஆகிடுவீங்க. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. சப்போஸ் இந்த வீடியோ புரியலன்னா எப்படி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இது பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. மேலும் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.